ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ரோட்டு கடையிலலாம் சாப்பிடுவோம்ல வேர்க்கடலை சுண்டல், அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலாம் எடுத்திருக்கேன். அதை ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ நல்லா 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். இது நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இந்த தண்ணி அப்படியே சேர்த்து நம்ம ஒரு 5 விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சிட்டோம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம்னா, வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கேரட், அப்புறம் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, லைட்டாக கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், ஏற்கனவே பச்சை மிளகா இருக்கும், அதனால் லைட்டாக தான் சேர்க்குறேன். ஒரு 2 பிஞ்சு தான் சேர்த்துருக்கேன், ரொம்பலாம் சேர்க்கலை. அடுத்தது கொஞ்சம் உப்பு. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை, அதனால் நான் இதை மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போது கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இந்த ரோட்டு கடையிலலாம் செய்வாங்க பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்டெல்லாம் பக்காவாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கடலெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த பேக்கெட் ஐட்டத்தோட இந்த மாதிரி வீட்டில் செய்கிற சுண்டல், வேர்க்கடலை இது மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். தாராளமாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சுண்டல், பச்சைப்பயிறு, வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.